சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பட்டியலும் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண விவரமும் ஏப்ரல் 4ஆம் தேதி ஜெயலலிதா வெளியிட்டார். இதன்படி முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் சென்னை தீவுத்திடலில் சனிக்கிழமை மாலை துவங்கியது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வேட்பாளர்கள் உட்பட 21 வேட்பாளர்களை முதல்வர் ஜெயலலிதா அறிமுகப்படுத்தினார். அப்போது பேசிய அவர், மக்களால் நான், மக்களுக்காக நான், மக்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது என் தவவாழ்வு என கூறினார். மேலும் தமிழகத்தில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று 2011இல் அதிமுகவில் வாக்களித்ததாகவும் அந்த நல்லாட்சி மீண்டும் தொடர அதிமுகவிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா ஆதரவு கோரினார். தமிழகத்தில் 15 மணி நேர மின்வெட்டு கடந்த திமுக ஆட்சியில் இருந்ததாகவும் தற்போது தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ளவே இன்று இங்கே உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். இந்த கூட்டத்தை தொடர்ந்து ஏப்ரல் 11ஆம் தேதி விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில், பெரம்பலூர், குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், திட்டக்குடி ஆகிய தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெறவுள்ளது.